ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மசாலா போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி இந்த மசாலா போண்டா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுலபமாக இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த சக்தி பஜ்ஜி மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு அதில் இருக்கிறது சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். வாணலி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சும் பூண்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதையும் இப்போ வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இது எல்லாமே நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போது. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நான் சேர்த்துருக்கல, இந்தளவு சேர்த்திங்க அப்படின்னா போதும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்தளவு வதங்கி வந்தால் போதும். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுன்னா அதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கையால் மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு உப்பு சேர்த்து வேக வைக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ண சொன்னல, பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம மறுபடியும் உருண்டையாக பிடிக்க வராது, உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. இதை மட்டும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய உருளைக்கிழங்கு நல்லா நிறைய கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியாலையை கூட உடச்சி விட்டுடலாம். உடச்சி விட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உப்பு இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சமாக நறுக்குனா மல்லி சேர்த்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க ஸ்டஃப் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நார்மலாக போண்டா போடுவோம்ல, அந்த சைஸில் நான் போட போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு மிக்சரில் போட்டுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஆயிலில் சேர்த்து பொரிச்சிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் இப்போ நல்லா சூடாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒன்றா இதில் சேர்த்துற வேண்டியது தான். ஒரு டைமும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி சேர்க்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இது வேகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். நம்மளுக்கு மேலே இருக்க மாவு மட்டும் தான் வெந்து வரணும். இப்போ பஜ்ஜி மாதிரியும் உள்ளார இருக்க வாழைக்காய் அதெல்லாம் வெந்து வரணும் அப்படி இல்லை. உள்ளார நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு. அதனால் அது வேகிறதுக்கான டைம் எதுவும் தேவையில்லை. மேலே இருக்க மாவு மட்டும் வெந்து வந்தால் போதுங்க. அடுப்பை ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது ரெடி ஆகிடும். நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுங்க. பாருங்கள், ஒன்றா இந்த மாதிரி நான் டிப் பண்ணி உள்ளே போட்டுறேன். போட்டுட்டு 2 சைடும் வேக வச்சு இப்போ எடுத்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு சரியாக ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் ஆகுங்க.
இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுடுங்க. இன்னொரு சைடுமே நல்லா வெந்து வரட்டும். 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரெடி ஆகிடும். இது வந்து என்னுடைய ஃபேவரட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உள்ளே இருக்க ஸ்டஃப் மட்டும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். அவ்வளோதான். இது 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான மசாலா போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.